இல்ல. இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்றாங்க? ஒரு அனாதை கூட்டம், தகப்பன் இல்லாத ஒரு சந்ததி. என்ன அர்த்தம்? ஏமா தகப்பன் இல்லைன்னா அவங்கள சரியா திருத்துறதுக்கு ஆள் இருந்தா கூட கேட்க மாட்டானுங்க. எல்லாம் என்ன சொல்ற, எங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு தெரியும் படா அப்படி. எனக்கு தெரியும், உனக்கு எல்லாம் தான் தெரியும், அதனால கேட்கறதுக்கு எங்களுக்கு தெரியும். ஆனா வாழ்க்கையில நம்ம லைஃப் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொல்லியிருக்காரு. இவரை யாருக்கு ஒழுங்கா தெரிஞ்சு அவர் பேசும் சத்தத்தை கேட்கிறவன் இருந்தாதான் அவன் வலை விலகி போகாம இருப்பான். இல்லாட்டா பைபிள் அக்கல்ல வச்சுக்கிட்டே நரகத்துக்கு போயிடுவான். ஒரு மாதிரி பாக்குறேங்க. ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரியல, என்ன பண்றது? ஆனால் நான் எனக்கு இருக்க கொஞ்சம் டைம்ல சரக்க சொல்லணுமே. ஆண்டவரே, உன் நாமத்தினால நாங்கள் பேய்களை விரட்டினோம், அதிசயங்களை செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார்ப்பா, சூப்பர் நான் சொன்னாரா? என்ன சொன்னார்? நீங்க அதிசயம் செய்யல, நீ சத்தன உயிரோட எழுப்பியிருக்கியா, பேய் வெற்றியா? நமக்கு மேல பயங்கர ஜிமாக்ஸ் பண்ற ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. உன்னை நான் அறியேன் போடான்றார். கொஞ்சம் யோசிக்கணுங்க. சும்மா குஷி ஏத்திட்டு போறதுக்கு நான் வரல. சிந்திக்கணும். சிந்திக்கிற மைண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் நான் பேச முடியும். இல்லாதவங்களுக்கு நான் என்னத்த செய்ய முடியும்? உன்னை நான் அறியேன் அப்படின்ட்டு சொல்லுவாராம். அவங்களுக்கே அந்த கதினா மற்றவங்களுக்கு என்ன கதி அப்படின்றியா? இல்ல, அங்கதான் மிஸ்டேக்கு. நீ உண்மையா ஆண்டரை பிடிச்சிட்டு உண்மையா எளிமையா இருந்தா கூட பரவாயில்ல. பெரிய ஃபேஷனு, பெரிய மேடை எல்லாம் இல்லை. ஆண்டருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டரை கீழ் படிச்சுக்கிறோமா? ஆண்டருக்கு தெரியும் என் பிள்ளை வாடான்னுவார். அதனால மேடையில் இருக்கிறவங்கள பார்த்து, யூடியூப்ல இருக்கிறவங்கள பார்த்து நீங்க என்னமோ மட்டும் அவன் என்னமோ சூப்பர் நினைக்கிறீங்க பாரு, அது சாத்தானுடைய எண்ணம். யாருமே அந்த பெரிய கிளாமர்லாம் இருக்கிறனால அவரு மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்லி நீயா இல்லாமல் போயிடுவாய். நீயா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் உன்னை அப்படி படைச்சுக்கிறார். உனக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. உன்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது. உன்ன மாதிரி பேச முடியாது. நீ பேசினாதான் உன் ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க. இந்த அவரு பேசினாலும் நான் பேசினா கேட்க மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரை கேட்பாங்க? உங்களை பேசதான் கேட்பாங்க. உங்களை வைத்து தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு காலையில ஏசாமி சிலுவையில் மரித்தது நோக்கம் என்ன? அநேக காரியம் சொல்லலாம். முதலாவது, அவர் நம் தூர இருக்கிறவங்கள தம் பக்கத்துல இழுத்துக்கிறார். தம்மை விட்டு தூர இருக்கிறவங்கன்னா யாருங்க? ஐயா காலங்காத்தால பேசணும் நீங்க, நான் மட்டும் பேச மாட்டேன். இந்த மாதிரி பிரசங்க யார் உனக்கு கிடைக்குமா? பேசாத நான் மட்டும் பேசிட்டே இருப்பேன். இல்லை, நீ பேசுப்பா. இது ஒரு குடும்பம், இது ஒரு உறவு. என்னம்மா? ஆமா, எல்லாரும் கை தட்டுங்கன்னா கை தட்டுவாங்க. அப்படி வேண்டாம். ஆடுராமா கூட்டம். ஆடுராமான்னா தெரியுமா? தெரியாதா? குச்சி ஒன்று வச்சிருப்பான் பிளாட்ஃபார்ம்ல, குரங்குட்டி. ஆடுறாமா ஆடும். இங்க ஆராதனை அப்படிதான். கையெழுத்துக்கு எல்லாம் கைத்தட்டு, எல்லாம் அல்லையோ சொல்லு, அல்லையோ இதுதான் சொல்லிட்டுக்கிறானு. சுயமாக உணர்ந்து ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்வது வேற. கீக்குட்ட பொம்மை கதை வேற. உங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில உண்மை இருக்கணும். என்ன சார் பாட்டு பாடுறேன். எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கெல்லாமே
சார் இது தேவையா? எனக்கு எல்லாமே நீங்க தான், நான் ஏற்றி கூறு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு இப்ப செக் பண்ணி ஒருங்க விட்டுட்டு கையிடுங்க. எனக்கெல்லாம் சரி பண்ணிடுங்க. ஊழிடுது. எனக்கெல்லாம் விட்டுருங்க. நல்லா இருக்கு. எனக்கெல்லாம் நீங்க தான்ப்பா. எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்கெல்லாம் நீங்க தான்ப்பா. நோய் விற்ற வேளையிலே என் எதிர்காலம் மங்கினதே. நோய் விற்ற வேளையிலே என் எதிர்காலம் மங்கினதே. இருள் சூழ்ந்த வேளையில் வந்து சொன்னி, இனி நானெல்லாம் பார்த்து கொள்வேன். இருள் சூழ்ந்த வேளையில் வந்து சொன்னி, இனி நானெல்லாம் பார்த்து கொள்வேன். எனக்கெல்லாம் நீங்க தான்ப்பா. எனக்கெல்லாம் நீங்க தான்ப்பா. நமக்கு முக்கியமான காரியம் வந்து இயேசு சுவாமி நம்மளை பேசி அவருக்கு நம் கீழ்ப்படிஞ்சு நம் வழிகளெல்லாம் சரி பண்ணணும். அதனால்தான் தூர இருக்கிறவர்கள் என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? தூர இருக்கிறவங்க. காணாமல் பையன் தூரமா போயிட்டான், மனம் திரும்பி வந்தான். அந்த மனம் திரும்பி கொடுக்கறதும் தேவன் தான். இந்த தூரமா எப்படி போறாங்க? பஸ்ல ஏறி காணாம போயிட்டாங்களா? சொல்லு சார், தூரமா எப்படி போறாங்க? ஆண்டவர் கிட்ட இருக்குதுன்னா என்ன? ஆண்டவர் விட்டு தூர போறதுன்னா என்ன? சொல்லுங்க. அடப்பாமே, நீங்க என்னப்பா வெக்கப்படுறீங்க? நான் பக்கத்துல வந்துருவா மைக்கு தூக்கிட்டு சொல்லுமா, தைரியமா சொல்லுங்க. உங்களை யாரும் நான் அசட்டை பண்ண மாட்டேன். அந்த மாதிரிலாம் சொல்லுங்க. என்னமா சொல்லுங்க. அவங்க இருதயம் இல்லையா? சொல்லுங்க, தெளிவா சத்தமா சொல்லணும். நெருக்கமா இருக்கிற, அடிக்கடி பேசிட்டு இருக்கணும். சரி. அப்புறம் அது ஒரு விளக்கம். அடிக்கடி பேசிட்டு இருக்கணும் சார், அப்ப நெருக்கம். அப்ப ஏன் நம்ம சர்ச்செல்லாம் கத்துறான் அவன்? சொல்லு போ. பிரசங்க ஏன் கத்துறான்? மைக் குத்தா கூட அப்ப தூரம் இருக்கிறாரா? உண்மையா கூப்பிடுறது அது? சரி, அதையும் ஏத்துக்கிறேன். இதெல்லாம் கேள்வி சிந்திக்கணும். சிரிக்கிறங்க வேறுங்க. நம்ம ஆளுங்க கூப்பிடுறது என்னன்னா, அவங்க இன்னமும் பாரிஸ்ல இருக்கிற மாதிரி இங்க இருந்து சத்தமா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. இவருனா சார் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி. ஓகே, வெரி நைஸ். வேற என்ன சொல்லுங்க லேடிஸ், சொல்லுங்க. தூரமா போறதுன்னா பாவம். பாருங்க, அவங்க பாயிண்ட் சொல்லிட்டாங்க. பாவம் செய்யறதுனால தூரமா. அவங்களுக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க தான் பழம் வாங்கி கொடுத்தாங்க. ஜோக்கா பேசுறமா, கோச்சிக்காதமா. ஏவாள் அம்மா வாங்கி குத்துச்சு, ஆதாம் ஐயா வாங்கி முழுங்கினாரு. அதோட நம்ம எல்லாம் சேர்ந்து போயிட்டோம். நல்லா இருக்கா? உங்களுக்கு நான் திருப்பி வந்து பேசுறேன். சுருக்கமா பேசணும். தம்பி பேசும், கொஞ்சம் பேசி பாடுறியா? மாட்டின ரெடியா? ஸோ அப்புறமா நீ மாட்டி வச்சுட்டு சொல்லு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன். எப்படி உங்களுக்கு இந்த தூரமா இருக்கிறது வந்து, நான் கிறிஸ்டியனாவே இருந்தாங்க, கிறிஸ்துவ குடும்பத்துல தான் பிறந்தேன். சர்ச்சுக்கு ரொம்ப வேலை செய்வோம்.
உயிர் குத்து வேலை செய்வோம். செய்வோமா செய்ய மாட்டோமா சர்ச்சுக்கு? இன்னைக்கு பாஸ்டர் சொல்லிட்டாரு வச்சுங்க, ஈஸ்டருக்கு வந்து எல்லாம் மல்லிப்பூ காட்டணும், சர்ச்சு ஃபுல்லா எல்லாம் வந்துடுவாங்க. கிறிஸ்மஸுக்கு எல்லாரும் எல்லாம் பண்ணுவாங்க, துடைக்கணும், ரைட், சோப்பு போடணும், சேரம் போடணும், எல்லாத்துக்கும் பண்ணுவோம். அப்படிதான் நானும் இருந்தேன். ஆனா அதோட எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு கிட்டார் ஒன்று இருந்துச்சுல்ல, அதனால வாலிபர் கூட்டமா, அங்கிள் கூட்டமா, ஆண்டி கூட்டவங்க, அவங்க எல்லாத்துக்கும் நம்ம தான் தட்டணும். என்ன தத்துறதா அடிக்க வேண்டியதான், நம்மளையும் மதிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஆனா ஒரு வெறுமை, நான் தற்கொலை செய்ய போன ஆளு சர்ச்சில் தான் இருந்தேன். வெறுமை தம்பிமா, தற்கொலை செய்யறதுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வந்து தான் செய்யணும்னு இல்லை, அவனுக்கே தெரியாது ஏன் செய்யறான். அது ஒரு ஆவி. கடலுக்குள்ள இருந்துட்டு கடலுக்குட்ட உறவு இல்லாட்டா அவனுடைய வெறுமை பெருசாயிடும். கரெக்டா? இப்போ உனக்கு காசு இல்லை, ஒண்ணு இல்லைன்னா அட்லீஸ்ட் பரவாயில்ல, ஏதோ எல்லாம் இருந்துட்டு நிம்மதி இல்லைன்னா அந்த நிம்மதி இல்லாதது ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு தான் பெரிய ஃபேமஸான பாடகர்கள், டான்ஸ் பண்றவங்க, ஜோக்கர்கள்லாம் தற்கொலை பண்ணி செத்துடுறான். அவனுக்கு இல்லாதது எதுவுமே இல்லை, ஆனால் அந்த வெறுமைக்கு அவனுக்கு ஆன்சர் தெரியல. இன்னைக்கு நம்மளும் இப்படி இருப்போம், அல்லேலூயான்னு கத்துவோம், எல்லாம் செய்வோம். கோச்சிக்காதுங்க, உங்களுக்கு நான் பேச வேண்டியது என் கடமை, உங்க சகோதரன். நமக்குள்ள யாருமே மிஸ் பண்ணக்கூடாது, அதுதான் என்னுடைய நோக்கம். ஏன்னா நீங்க கெட்டவங்கன்னு சொல்ல, உங்களை போலதானே நான் இருந்தேன் சர்ச்சுக்குள்ளேயே இருந்து. ஆனா ஏசாமியோட கனெக்ஷனே இல்லாம இருந்தேன், பாட்டெல்லாம் வாசித்தேன். அப்ப நான் வந்து கெட்டவன் அப்படி பேசுறது, நான் உன் மேல அக்கறையா தான் அன்பா பேசுறேன். நம்ம எல்லாருமே நல்லவங்க, ஆனா சில மண்டை குழப்பங்க இருக்கு. என்ன இருக்குது சொல்லுங்க? மண்டை குழப்பம். சிலவங்களுக்கு என்ன மண்டை குழப்பம் நமக்கெல்லாம் வரும்னா, நம்ம சரியில்லை, நம்ம இன்னும் ஆண்டுக்குள்ள சரியில்லை. அவங்களுடைய பாவத்தை யோசிச்சுட்டே இருப்பாங்க, தங்கள் குறை, இதெல்லாம் ஒருத்தரை வாட்டும். வாட்டி என்ன பண்ணுது, நாம்கே பேருக்கு இருப்பாங்க, ஆனா கனெக்ஷன் இருக்காது, துடிப்பு இருக்காது, குற்ற மனசாட்சி இருக்கும். நான் இன்னும் சரியில்லை, அதுக்கேற்ற பிரசங்கத்தை வேற கேட்டிருப்பாங்க, நான் சரியில்லை. அந்த பிரசங்கம் பிரகாரம் நான் என்னைக்குடா சரியாவேன்னு கேள்வி. அவனை எப்படி சொல்லி கொடுக்குறேன்? பிரசங்கர் என்ன கேட்கணும்? நான் என்னைக்குதான் சரியாவேன் சொல்லுவோம். தெரியாது, நான் இப்போ என்னத்துக்கு பிரசங்கம் பண்றேன்? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? நீங்க எல்லாம் அமைதியாக இருங்க, நீங்க வேற கேங்ல இருக்கிறீங்க போல. நீ இன்னும் சரியில்லை, இன்னும் பூர்ண பரிசுத்தம் ஆகணும், இப்படி வருஷம் வருஷமா பேசிக்கலாம். என்னைக்கு சார் ஆகுறது? மண்டை போட்ட பிறகா? இதுக்கெல்லாம் ஆன்சர் வேணுமா? வேணுமா? விடுதலை வந்தாதான் பாவத்தின் மேல் விடுதலை வரும், குற்ற மனசாட்சியிலிருந்து மண்டல வரும். இதெல்லாம் தெரியாம நான் அடிப்பட்ட மாதிரி உடஞ்சி போயிட்டு நான் சரியில்லைன்றதே மனசுல யோசிச்சுட்டு, ஆனா ஜபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க, ஆண்டவரே மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்கப்பா. இது ஞாயிற்றுக்கிழமை வந்து இதான் கடன் கொடுக்குற மாதிரி, மன்னிச்சிடு 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 மன்னிச்சிடு. ஆனா ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? நமக்கு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வச்சுக்கிறார். அவர் சிலுவையில மறிச்சது எதுக்கு சார்? நீ நல்லா இருக்கணும், நீ சோகத்துல இருக்கக்கூடாது, வருத்தத்துல இருக்கக்கூடாது, பாவத்துல இருக்கக்கூடாது, அடிமைத்தனத்துல இருக்கக்கூடாது, குருட்டுத்தனத்துல இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் அவர் செய்யறார் நம்மளை ரெடி பண்றதுக்கு. என் மகன் ஜாஷுவா வந்து அவர் என்ன மாதிரி அவர் சொல்லிட்டாரு, நான் எவாஞ்சலிஸ்டா இருக்கணும்னு. நான் நினச்சேன், நீ பாஸ்டரா இருந்தா பெட்டரா இருக்குமே அப்படின்னு. எவாஞ்சலிஸ்ட் லைஃப் வேற கதை. ஆனா அவருக்கு தெளிவான ஒரு, அதுக்கேற்ற படிப்பு, அதுக்கேற்ற முயற்சி எல்லாம் பண்ணிட்டு அவரோட ஒரு தரிசனத்தோடு இருக்காரு. அவர்கிட்ட கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இங்க வர்றதுக்கு. பிளஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேல எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு.
நான் அப்பா சொன்ன மாதிரி நான் வந்து வாழ்க்கை வந்து மினிஸ்ட்ரிக்காக ஃபுல் டைமாக வந்துட்டேன். ஏன்னா ஆண்டர் காலிங் கேட்டு வந்திருக்கேன். பட் என்னோட வாழ்க்கையை பார்க்க போந்து இது முன்னாடி வந்து என் வாழ்க்கை வந்து ரொம்ப நிறைய டிஃபிகல்ட் டைம்ஸ் இருந்திருக்குது என் வாழ்க்கையில் நிறையா பார்க்க போனேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் பிறக்க போந்து எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு. என்னன்னா அது வந்து ரிக்கெட் சொல்லுவாங்க, RICKETS. அது என்ன ஒரு போன் ப்ராப்ளம். அது என்ன ஆகும்னா அது இருந்துச்சுன்னா ஒரு ஒரு குழந்தைனால நடக்க முடியாது, உட்கார முடியாது. பேசிக்கா ஒரு ஒரு பேரலைஸ் கிட் மாதிரி ஒரு வெஜிடபிள் மாதிரி இருந்தேன். அப்படி இருந்தேன். அது கிட்டு பார்க்க போது என்ன சொல்லணும்னா டெஃபினட்டா எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, ஒரு ஃபியூச்சர் இல்லை சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்படிதான் இருந்தேன். பட் அது சுச்சுவேஷன்ல இருக்கு போது யாருனால பார்த்தாலும் இவனுக்கு என்னடா எதிர்காலம் இருக்கு போகுது. பட் என் அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு ஃபேத்ல ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டைம் நான் ஆண்டர் ஹீல் பண்ணி நடக்க முடியாத குழந்தை ஸ்டார்ட் பண்ண போண்டு இப்போ நான் நடக்கிறேன், ரன் பண்றேன், எல்லாம் பண்றேன் அந்த கிருபைனால. ஸ்கூல் போனா படிக்க முடியாது, கான்சென்ட்ரேஷன் இருக்காது, எல்லாத்துலயுமே கஷ்டமா இருந்துச்சு. டீச்சர்ஸ் வந்து உனக்கு ஃபியூச்சர் இல்லடா, நீ வேஸ்டா, உனக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க போந்து நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஆமாம் நமக்கு எதிர்காலம் இல்லை, நம்ம ஃபியூச்சர் வேஸ்டான்னு நினச்சிட்டேன். பட் அது சூழ்நிலை போந்து நான் என்ன பார்த்தேன்னா ஆண்டர் என்னை விட்டு இருந்தாரு. அது கஷ்ட நேரத்தில் வச்சு ஆண்டர் வந்து கை பிடிச்சிட்டு எடுத்துட்டு போனாரு. அண்ட் அந்த டைம்ல தான் எனக்கு வந்து ஆண்டரோட ஒரு கனெக்ஷன் ஆகி ஒரு வாழ்க்கையில மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு நான் 2 டிகிரி பண்ணி 2 மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணி அதெல்லாம் பார்க்க போந்து ஒரு டீச்சர்ஸ்லாம் படிக்க முடியாத சொல்ல ஆளு இவ்வளோ முடிச்சா நான் கண்டிப்பா ஆண்டர் கிருபைனால நான் வந்திருக்கேன். அவர் நான் வர முடியாது. ஸோ எனக்கு மினிஸ்ட்ரி வரப்போண்டு நான் சந்தோஷமா பண்றேன். ஏன்னா ஆண்டர் எனக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து அவருக்காக பண்ணோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இப்போ ஒரு பாட்டு பாட போறேன். அந்த பாட்டு என்னன்னா யாக்கோப் பத்தி, ஜேக்கப் பத்தி. சரி, நமக்கு எல்லாருக்கும் ஜேக்கப் ஒரு ஸ்டோரி தெரியும். என்னன்னா அவர் வந்து அவர் அப்பா ஏமாத்துறாரு, அவர் அண்ணா வச்சு அவர் சீட்ஸ் பிரதர் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன ஓடுறாரு. ஏன்னா பயம், அண்ணாவுக்கு வந்து கோவம் வந்துச்சு. ஸோ அது சூழ்நிலை போன்னு கண்டிப்பா அவருக்கு வந்து நமக்கு எதிர்காலம் என்னப்பா ஆக போகுது எதுவுமே தெரியலையே அவன் போறான். பட் அந்த டைம்ல வந்து என்ன நடக்குன்னா அந்த தனிமையான நேரத்துல ஆண்டர் மீட் பண்ணி ஆண்டர் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? எப்ப நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உன் எதிர்காலம் சூப்பரா இருக்கும் ஆண்டர் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கையே மாறி ஸ்லோவா மாறி நல்லா ஆகுறாரு. நம்ம வாழ்க்கையில ஆல்சோ நிறைய வாட்டி நம்ம தப்பான டிசிஷன்ஸ் எடுத்துருக்கலாம், தப்பான காரியம் பண்ணிருக்கலாம். அது சொல்லி அப்பா சொல்ல மாதிரி ஒரு குற்றம் மனசாட்சி வந்து பாவம் கில்ட் வந்து நம்ம அப்படியே உட்காந்துட்டு அது ஒரு கொக்கி மாதிரி ஒரு வெயிட் மாதிரி இருந்து நம்ம அப்படியே பெண்ட் பண்ணி நமக்கு எதிர்காலம் இருக்குமா நினைக்கிறோம். பட் ஏசு கிறிஸ்து ஏன் சிலுவை செத்தாருன்னா அவர் என்ன பண்ணாருன்னா உங்களோட பாவம் என்னோட பாவம் அம்மோட என்ன கேர்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம இப்படி இருந்தோம். பட் அவருக்கு மேல எடுத்தோன்னு நம்ம அப்படியே நல்லா அது வெயிட் இல்லாம அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் நீதி வந்து நம்ம மேல குத்து. அதனால நம்ம வந்து ஆண்டரோட பிரச்சனத்துல போய் ஆண்டர் நம்ம எக்ஸப்ட் பண்ற நம்ம பண்ணனால இல்லை, பட் அவர் ரத்தம் வந்து நம்ம மேல இருக்கனால நம்ம வந்து ஆண்டர் பிரச்சனத்துல போய் ஆண்டர் நம்ம எக்ஸப்ட் பண்றாரு. அவ்வளோ ஆண்டர் நம்ம பண்ணிக்கிறதுனால நான் வந்து ஆண்டர் வந்து ரொம்ப நேசிக்கிறேன். ஏன் நேசிக்கிறேன்னா பிளெஸிங்ஸ் கொடுக்குறனால நான் நேசிக்கல, பட் நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு. நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு அவர் மேலேருந்து கீழே வந்து கஷ்டப்பட்டு நம்ம சேவ் பண்ணி இங்கேருந்து அவர் தூக்குனாரு. அதுக்காக நம்ம ரொம்ப நன்றியா இருக்கணும். அதுக்காக நான் வந்து ஆண்டருக்காக ஊழியம் பண்ணுவேன், அதுக்காக நம்ம ஆண்டருக்காக நிற்போம். ஸோ ஆண்டர் வந்து அஃப்கோர்ஸ் பிளெஸிங்ஸ் வந்து எல்லாம் வந்து கரெக்டு, பட் ஆண்டர் வந்து நம்ம லவ் பண்றது வந்து அதுக்கு மேல லவ் பண்ணோம். என்னன்னா பிளெஸிங்ஸ் இருக்கிற என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பட் என்ன சூழ்நிலை போனாலும் நமக்கு என்ன நம்பிக்கைன்னா ஆண்டர் இருக்கிறாரு, ஆண்டர் நமக்கு எல்லாம் பார்த்துப்பாரு. நம்ம தேவை கேட்க முன்னாடி எல்லாம் சந்திச்சிட்டாரு, அது பண்ணுவாரு. என்ன கஷ்டம் என்ன டிஃபிகல்ட் டைம்ஸ்ல போறீங்களோ ஸோ ஆண்டர் மேல கண்ணு வைங்க.
ஏன்னா நீங்கள் சூழ்நிலை மேலே கண் வச்சுன்னா கண்டிப்பாக பயம் தான் வரும். ஏன்னா பேதுருவோட வாழ்க்கை தண்ணி மேலே நடக்கிறாரு, ஆண்டவர் மேலே கண் இருக்கு போன்று சூப்பராக நடக்கிறாரு. சடனாக சூழ்நிலை பார்த்தோன்னு கீழே போயிட்டாரு. அது மாதிரி தான் நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் நம்ம கண்கள் ஆண்டவர் மேலே இருந்தா நம்ம பயம் அஃப்கோர்ஸ் வரும். பட் ஆண்டவர் மேலே இருக்க போன்று ஒரு பயம் வராது பேர்லாம். ஏன்னா ஆண்டவர் எல்லாமே பார்த்துப்பாரு. அதுதான் நமக்கு ஒரு கேரண்டி. என்னன்னா நம்மளோட எதிர்காலம் ஆண்டவர் கையில் இருக்குது, மனுஷன் கையில் இல்லை. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கையில் இருக்க போன்னு நான் பயப்பட மாட்டேன். ஸோ என்ன சீக்ரெட் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்ம பிடிச்சிக்கணுங்க. ஏன்னா இது வாழ்க்கை ஜேர்னியில் அஃப்கோர்ஸ் அப்பா அம்மா வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. பட் ஒரு டைம்க்கு அப்புறம் அவங்க எல்லாம் போயிடுவாங்க. பட் ஜேர்னி நம்ம தனியாக தான் போகிறோம். பட் who will be with us till the end? ஜீசஸ் மட்டும் தான் நம்ம கூட இருக்குவார். எந்த வரைக்கும் அவர் எடுத்துட்டு போயிடுவார். நம்ம அவர் கை பிடிச்சிட்டான்னா நம்ம ஜேர்னி சூப்பராக எடுத்துட்டு போயிடுவார். நம்ம யோசிக்க தேவையில்லை. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய வாட்டி நம்மளே யோசிக்கிறோம், நம்ம இது பண்ண போகிறோம். அப்போ நம்ம கன்ஃபியூஷன் ஆகுது, என்ன பண்ண போகிறோம், டவுட் வருது. பட் நம்ம ஆண்டர் கையில் கொடுத்துட்டானா, நம்ம ஆண்டர் பிளைண்டாக நம்பிட்டானா, அவர் என்ன சொல்கிறாரோ அது பண்ணிட்டாலே வாழ்க்கை ரொம்ப ஈஸியாயிடுச்சு. பட் நம்ம என்ன பண்றோம்னா அவர் சத்தம் கேட்காம நம்மளே நம்ம விஸ்டம், ஏன்னா நம்ம பயங்கர எம்பியா கிம்பியா ஃபர்ஸ்ட்னால நம்ம யூஸ் பண்றோம். அது வேலைக்காரு. வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, கிறிஸ்டின் வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நம்ம ஆண்டரோட சத்தம் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணாதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அதான் உண்மை. அதான் நம்ம பைபிள் எல்லாரும் பார்க்க முடியும். என்ன ஜோசப் பார்க்கலாம், ஜோசப் என்ன போட்டாங்க, பிரிசன்ல போட்டாங்க. அந்த டைம்ல அவருக்கு பைபிள் இருந்துச்சா, ஃபோன் இருந்துச்சா, எந்த இருந்துச்சு, எதுவுமே இல்லையே. பட் ஒன் திங் இருந்துச்சு, அவர் ஆண்டரோட ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. அதனால அவர் போனாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில இது உலகத்துல நிறைய என்ன சொல்றது, நிறைய கஷ்டங்கள், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய தப்பான திங் நிறைய இருக்குது. பட் அதில் சர்வை பண்ணணும்னா நம்ம ஆண்டரோட பிடிச்சிட்டானா நம்ம சர்வை பண்ண முடியும். நீங்க அவங்க எங்க போட்டாலும் நீங்க சர்வை பண்ணிருங்க. ஏன்னா ஆண்டர் நம்மோட இருக்கிறாரு. ஸோ 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 இந்த பாட்டு என்ன சொல்றேன்னா, ஏன் தேவனே நான் தவறியும் என்னை நீ தேடி வந்தீரே. அப்ப நான் தப்பு போன எல்லாம் பண்ணிட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைச்சிட்டேன், பட் ஸ்டில் என்னை தேடி வந்தீங்களே. அதான் நம்ம ஆண்டவர். இது கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன் வாழ்க்கை நிறைய வாட்டி. என் பின்னாடி ஏன் ஆண்டவர் நீங்க வரீங்க, நான் அவ்வளோ ஸ்பெஷலா, நான் அவ்வளோ பெரிய ஆளா, என்னோட பயங்கரமான ஆள் இருக்கிறாங்களே. பட் ஆண்டவர் என்ன ஸ்டோரி, அப்பா நீ ரொம்ப ஸ்பெஷல்ப்பா. ஏன்னா உன்ன மாதிரி ஆள் தான் நான் வந்தேன், பெர்ஃபெக்டான ஆளுக்கெல்லாம் நான் வரலப்பா, உன்ன மாதிரி முடியாத ஆளுங்க தான் நான் வந்திருக்கேன். ஸோ உனக்கோசம் எதிர்காலம் இருக்குது சொல்லி தூக்குனாரு. உங்களுக்கோசம் கொஸ்டின் இருக்கலாம். சில பேர் ஆண்டர் விட்டுட்டு பேர் பேக் சைட் ஆயிருக்கலாம். பட் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு திருப்பி சான்ஸ் இருக்கு, திருப்பி ஆண்டர் கிட்ட வந்துருங்க. நீங்க எங்க தூரம் போனோம் பரவாயில்ல, ஆண்டர் கிட்ட வந்தான்னா ஆண்டர் உங்க எக்ஸெப்ட் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை மாத்திடுவாரு. ஏன்னா என் வாழ்க்கையை மாத்தினாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கை எல்லாமே மாத்திடுவாரு. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க போண்டு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கடந்த நாட்களில் செய்ய நான் தவறிய காரியத்தை எண்ணியே செய்தித்த தவறை நினைக்கும் போது வருத்தம் தாக்குதே. இந்த நிலைமையில் இருக்கும் போது தனிமை என்னை வாத்துதே. எதிர்காலத்தை நோக்கும் போது பயமாயிருக்குதே. ஏன் தேவனே நான் தவறியும் என்னை நீ தேடி வந்தீர். ஏன் தேவனே நான் தவறியும் என்னை நீ தேடி வந்தீர். சொன்னதை நான் செய்வேன், உன்னை காத்திடுவேன் என்று வாக்களித்தீரே.
முதலில் செய்ய நான் தவறிய காரியத்தை எண்ணியே செய்த தவறை நினைக்கும் போது வருத்தம் தாக்குதே. இந்த நிலைமையில் இருக்கும் போது தனிமை என்னை வாட்டுதே. எதிர்காலத்தை நோக்கும் போது பயமாயிருக்குதே. ஏன் தேவனே நான் தவறியும் என்னை நீ தேடி வந்தீர். ஏன் தேவனே நான் தவறியும் என்னை நீ தேடி வந்தீர். சொன்னதை நான் செய்வேன், உன்னை காத்திடுவேன் என்று வாக்களித்தீரே. ஏன் தேவனே நான் தவறியும் என்னை நீ தேடி வந்தீர். ஏன் தேவனே நான் தவறியும் என்னை நீ தேடி வந்தீர். சொன்னதை நான் செய்வேன், உன்னை காத்திடுவேன் என்று வாக்களித்தீரே. சொன்னதை நான் செய்வேன், உன்னை காத்திடுவேன் என்று வாக்களித்தீரே. எப்படி பாருங்க, செகண்ட் சான்ஸ், மறு தருணம், மறுபொழைப்பு, மறு வாழ்க்கை. நம்ம எல்லாருக்கும் நான் தான் சொன்ன பாருங்க, எவ்வளோ நல்ல கோயில் மாடா நான் இருந்தேன்னு தற்கொலை பண்ண போனச்சு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் மனசு திறந்து பேசுறதுக்கு தருணம் கொடுக்குற சந்தோஷம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறை உள்ளுமா. அதனால என்ன சொல்றேன்னா, அந்த குறை இருக்கிறது நம்மளை அழுத்துறதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறேன். நான் இதெல்லாம் நிறையா பேசணுன்னா ஒரு 5 வாட்டி உங்கள்கிட்ட பேசணுன்னா உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தருணம் கிடைக்காது. எல்லாரும் பிஸி, நீங்கள் எல்லாம் ரொம்ப பிஸி இல்லை, என்ன சொல்லணும், பரவாயில்ல. முதலாவது அவன் வாழ்க்கையில், யாக்கோபுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னார், யாக்கோபை உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்ட்டார். அவனுக்கு என்ன சொல்லிக்கிறார், யாக்கோபுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வரப்போகுதுன்றாரு. ஆனால் இந்த ஆளுக்கு தெரியல. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவை ஏமாத்துறான், அண்ணனை ஏமாத்துறான், மாமனாரை ஏமாத்துறான், கடைசியில் ஏமாத்துற பேரொழி அவன் போயிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன். அது அவருக்கு தெரியல. இன்னைக்கு அறியாமை, உங்களுக்கும் எனக்கும் ஒரு அறியாமை பல வருஷமா ஓட்டுது. என்னன்னா, நாம் மன்னிக்கப்பட்டோம், நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்துட்டாரு, நம்ம பாவத்தை மன்னித்துட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் எடுத்துட்டாரு. அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். எப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் நமக்காக பாவமாய் மாறினாராம். எங்க இருக்குது, நீங்களே எடுங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, 2 கொரிந்தியர் 5:21 வாசிமா. 2 கொரிந்தியர் 5, நான் அவருக்குள் அப்படியே நிறுத்திங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, மைக்கு கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம். தேங்க்யூப்பா, நன்றி நன்றி, சூப்பர். அப்போதான் வீடியோவில் வரும் அவங்க வாய்ஸ். அவங்க எங்கேயா பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள், உங்களுக்கெல்லாம் அலோ சொல்கிறோம், நல்லா கேளுங்க. வாசி. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு ஃபர்ஸ்ட் என்னவா மாறணும் நாம எல்லாரும் சொல்லுங்க. ஏங்க நீதியானா போதாதா? அவர் சொல் தேவனுக்கு ஏத்து. ஏன்னா உன்னுடைய சுய நீதிலாம் கந்தலும் குப்பன்றாரு. நம்ம சுய நீதினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கஞ்சி ஊத்துறோம், கூழ் ஊத்துறோம், காணிக்க கொடுக்குறோம், அப்புறம் மிஷினரிக்கு ஹெல்ப் பண்ணுறோம், சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், விதவிக்கு ஹெல்ப் பண்ணுறோம், வேற என்னெல்லாம் பண்ணுங்க, நிறையா செய்கிறோம். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணுறோம், நட்ட மனங்காலில் ஜபம் பண்ணுவோம், அப்புறம் உபவாசம் பண்ணுவோம். சொல்லுங்கப்பா, உபவாசம் பண்ண மாட்டீங்களா?
பண்ணுங்களா? சிலவங்க ரொம்ப ஓவரா பண்ணிடுவாங்க. சரி, இப்படிலாம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, எதுக்கு ரொம்ப உபவாசம் பண்றாங்க தெரியுமா? போய் கேளுங்க. நிறைய பாவம் பண்ணிருக்காங்க இல்லையா? யார் அது சொன்னது? நீங்களா? அவரா? அவர் பாருங்க, செம தெளிவு. நிறைய பாவம் செஞ்சனால உபவாசம் பண்ணி அப்படியே அடிச்சு விடணும். சரி, அது ஒரு நல்ல யோசனை. வேற எதுக்கு ரொம்ப பண்றாங்க? ஒருத்தர் 40 நாள் சாமி ஃபாஸ்ட் பண்ணாராங்க. எத்தனை வாட்டிங்க அந்த மாதிரி 40 நாள் பண்ணாரு? ஒரு வாட்டி தான். நம்ம ஆளுங்க 40 பத்தாதுன்னு 60, அதுக்கப்புறம் 100. எதுக்குன்னா ஆண்டு கிட்ட நல்லா நெருங்க போறோம். கிட்ட நெருங்கி நான் சொன்ன போயிட போறோங்க, அப்புறம் கூட முடியாது. அங்க நெருங்கிட்டாங்கன்னா அப்புறம் இங்க காணாம போயிடுங்க. பைத்தியம். என்னது? ஏன்னா வசனத்தை புரியல. இப்ப இயேசு சாமி உனக்காக போய் ஃபைன் கட்டிட்டார். அப்ப நீ திருப்பி போய் நீ ஃபைன் கட்டுவியா? அந்த மாதிரி அர்த்தத்துல ஆண்டவர் சில காரியங்கள் செய்ய சொல்லிக்கிறாரு, சில காரியங்கள் செய்யணும், சில காரியங்கள் செய்ய தான் சொல்லிக்கிறாரு. ஆனா ஓவரா செய்யக்கூடாது. என்ன பாயிண்ட்? ஏன்னா மதம் எப்படின்னா, அவங்க மைண்டுனா நம்ம ஒன்று செஞ்சா ஒரு பிளெஸ்ஸிங் வருது, அதை டபுளா செஞ்சா நிறைய வருமா? என்னப்பா இந்த லைட் 50 வாட்ஸ், இன்னும் 10 லைட் போட்டோம் இன்னும் பிரைட் ஆயிடுமே. அது ரூமுக்கு ஓகே, ஆனா லைஃபுக்கு அப்படி யோசனை கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பலியை காட்டிலும் சொல்லுங்க. இவன் கீழ்படுறதே கிடையாது. இவங்க போய் பலி செலுத்துவாங்க. 1000 மாடு, அந்த காலத்துல ராஜாக்கள் 1000 மாடு அக்கிரமம் செய்யறது. ஸோ இப்போ என்ன அப்பனா புத்தி சரியில்லை, இது சப்பு, இது செய்யக்கூடாதுன்னு தெரியல. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? இந்த வசனம் பிரகாரம் நமக்கு என்ன சொல்றாரு? உனக்கு தேவனுடைய நீதி. நீ பரலோகத்துல வந்தா உன் சுய நீதி இல்ல, உன் பேட்ஜ். உனக்கு என்னன்னா இயேசுவின் நீதி உடுத்தி இருந்தாதான் நீ பரலோகத்தின் கண்ணில், ஆண்டர் கண்ணில் நீ இயேசுவை போல காணப்படுவாய். நீ உன் சுய நீதியில கந்தலும் குப்பையும் சொல்லியிருக்கு பைபிள். ஸோ அதனாலதான் தெளிவா இருக்கு வாசனம். திருப்பி வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, அப்படி ஆகும்படிக்கு என்ன பண்ணாராம்? பாவம் அறியாத அவரை. அப்படி நிறுத்திங்க. இதான் பாயிண்ட். என்ன அறியாதவரு? ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வருது, குழப்பம் வரக்கூடாது. பாவம்ன்றது அவர்கிட்ட ஒரு சொட்டு கிடையாது. ஆனா அவர் என்னவா மாறினார்? நமக்காக பாவமாக்கினார். யாருக்காக? நமக்காக. நமக்காக பாவமாக்கினார். பாவமாக்கினார். ஆனா பாவி ஆவல. அவரு ஒரு பாவம் செய்யல. கிளியரா வச்சுங்க. நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கிட்டார். நம் பாவம்லாம் அவர் மேல இறங்கிச்சு. நம்ம பாவம் அவர் மேல ஏறின உடனே என்னவா மாறினாரா? பாவமா மாட்டார். அதுக்கப்புறம் வாசிங்க. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அந்த வசனம் வேற எங்கேயோ போயிட்டுங்கம்மா. அதான் வசனமா? சாரிம்மா, ஃபுல்லா அதை வாசிங்க. நான் முதல்ல நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமாக்கினார். பாருங்க, இப்ப இது புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் புரியுதாமா? பாவம் அறியாத அவர் பாவமாக்கிட்டார். நம்புறீங்களா? கொஞ்சம் யோசிச்சுட்டு என்கிட்ட பேசுங்க. நம்புறீங்களா? அவர் பாவம் செய்யல, அவரோட பாவம் இல்லை, ஆனா நமக்காக அவர். அப்ப இதை நம்புவீங்களா? உங்க பாவத்தை அவர் மேல போனனால அவர் பாவமானாரு. அவர் நீதியை உன் மேல போட்டப்போ நீ நீதிமான் ஆயிடுயா? தலையாட்ட மாட்டேன். அதான் நான் சொன்னேன், கொஞ்சம் சிந்திக்கிற மைண்ட் இருக்கணும், புரியுற கிளாஸ். உன் பாவம் செய்யாதவர் மேல வந்தோன்னா அவர் பாவமானாரு. அவருடைய நீதியை உண்மையில கொடுக்கிறாருல்ல, தன்னுடைய நீதியை நமக்கு கொடுக்கும் பொழுது நீ என்னவாய் மாறுகிறாய்? நீதிமானாய் மாறுகிறாய். இது ஃபர்ஸ்ட் தலையில் ஏத்துக்கோ. ஆனா குழப்பம் ஏன் வருதா? மத ஆவி இருக்கனால
என்னுடைய செய்கை நிமித்தம் நான் நீதி ஆகணும். தேங்காய் உடைக்கணும், மொட்டை அடிக்கணும், மெழுகுவத்தி வைக்கணும், அப்புறம் என்ன பாத ரச்சனை பண்ணணும், என்னது பாத யாத்திரை, நந்து போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், இங்க போகணும், இதெல்லாம் வச்சிருக்காங்க. அது கிடையாது. ஆண்டு என்ன சொல்றாரு? உன் சுயத்தினால சம்பாதிக்க முடியாது. இது ஒரு ஈவு. அவர் சிலுவையில் எனக்காக மரிச்சு பாவம் செய்யாம வாழுது. பாவத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவாங்க தெரியுமா? பஸ்கா பண்டிகையில கூட அந்த ஆடு எப்படி இருக்கணுமா? நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? 4 கால் இருக்கணும். என்ன சொல்லுங்க? பழுதெட்டு இருக்கணும். அப்புறம் காது பிஞ்சு இருக்கக்கூடாது, அதான் கண்ணு போயிட்டு இருக்கக்கூடாது, அந்த குறை இருக்கக்கூடாது, பழுதற்றதா இருக்கணும். ரைட்டா? அப்புறம் அது கிழட்டு ஆடா இருக்கக்கூடாது, பிறந்த ஆடா இருக்கக்கூடாது, நல்ல பக்குவமான ஆடா இருக்கணும். ஏசாமி மரிக்க போல எத்தனை வயசு? பிரைம் டைம். கிழவனாவில் சின்ன குழந்தையும் இல்லை, அவர்கிட்ட ஒரு குறையும் இல்லை. இதெல்லாம் எதுக்குன்னா பழுது இல்லாம இருக்கணும். நீங்க போய் மறிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட பழுது இருக்கா இல்லையா? பழுது இருக்கா இல்லையா? குறை இருக்கா இல்லையா? நமக்கு அதுதான் இருக்குது. அதனால அவர் பாவம் செய்யாமல் வாழ்ந்து எதிரிகள்கிட்ட சொல்ற, என்கிட்ட ஏதாவது குறை எதுவும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. பரிசுத்தமா வாழ்ந்து அவர் என்ன பண்ணாரு? சாதனை பண்ணி சிலுவையில மரிச்சு 3ஆவது நாள் உயிர் எழுப்பி அவர் என்ன பண்ண, தன்னுடைய நீதியை நம்மள நீதிமான் ஆக்குறதுக்கு. இப்ப சிலுவையில இயேசு மரிச்சது எதுக்கு தெரியுமா? முக்கியமா இது நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியாது, இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தெரியணும். உனக்கு பாஸ் ஆகுறது எக்ஸாம்ல, அப்புறம் ஜுரம் ஓடுறதுக்கு, அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் ஆகுறதுக்கு, அப்புறம் ஆண் குழந்தை பிறகுறதுக்கு, அப்புறம் அமெரிக்காவுக்கு விசா கிடைக்கிறதுக்கு, வேறனா சீக்கிரமா வீடு ஒன்று கட்டுறதுக்காக, கல்யாணம் சீக்கிரம் ஆகணும், இதெல்லாம் இருக்குதுமா. இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் நான் அர்த்தம். இட்லி தோசை வாங்கினா சட்னி வரும், அந்த மாதிரி கேஸ் தான். கூட கொடுக்கப்படும். மெயினா போய் சார் எனக்கு சட்னி கொடுன்னு கேட்டப்போன்னு தொத்திடும். ஸோ இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனா மெயினா எதுக்கு மறிச்சாருன்னா, நீ தூரம் இருக்கிற என் மகளே, நீ தூரம் இருக்கிற, பாவத்து நிமித்தம் தூரம் இருக்கிற உன்னை என் பக்கத்துல சேர்க்கணும்னா உன்னை நீதிமானாய் மாத்தணும். ஏன்னா அவர் நீதிமான். அதனால அவருடைய நீதியை உனக்கு கொடுத்தனால உனக்கும் அவருக்கும் நெஞ்சு நிமிர்ந்து அப்பா அப்படின்னு பேச முடியும். நீ குனிஞ்சி குற்ற மனசாட்சியில இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு குற்ற மனசாட்சியில நீங்க இருக்கிறீங்களோ இன்றைக்கு விடுதலை ஆகணும். ஒரு மகள், ஒரு பெண் கையும் களமாக பிடித்து கொண்டு வந்தாங்க. என்ன பாவம்? சத்தமா சொல்லுங்க. கையும் களவா பிடிச்சிருந்தீங்க, எல்லாம் பரிசுத்தவான்கள். உங்களை மாதிரி பரிசுத்தவானுங்களான்னு தெரியல, அதெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா பைபிள் வச்சுக்கிறாங்க. சார் பைபிள் யார்கிட்ட வந்தாங்க? நல்ல வேலை சார், அவங்க யூதாஸ்கிட்ட போகாம ஏசுகிட்ட வந்தாங்க. இல்லாட்டா அந்த பொம்பளை கதை காலி ஆயிட்டு இருக்கு. அவரு இன்னும் கொஞ்சம் $20 வாங்கிட்டு அதை போய் அடிச்சுட்டு போயிரு. ஏசுகிட்ட வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க, பெரிய பெரிய தலைவர் வந்தாங்க, நம்ம பிஷப் வந்தாரு, நம்ம பாஸ்டர் வந்தாரு, நம்ம எவாஞ்சலிஸ்ட் வந்தாரு. சும்மா கதை விடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா பரிசேயர்கள் எல்லாம் பக்தி, பைபிள் இப்படி அப்படி அப்படி இப்படி எல்லாம் தெரியும். அவங்கள மாதிரி இருக்க முடியாது. ஸோ அவங்க வைராக்கியமா வந்துட்டாங்க சட்டம் பேசி. ஆண்டவரே வசனம் சொல்லுகிறது, வேதம் இந்த பொம்பளை தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன தப்பு? விபச்சாரம், இவர்களை கல்லெறிந்து கொல்லணும் வசனம் சொல்லுகிறது. நீ என்ன சொல்ற? மடக்கு கேள்வி போட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ கல்லத்தை அடிப்பான். டப்பு டப்புன்னு எல்லா கல்லு கீழே ஊந்துட்டு ஓடி போட்டான். அப்போ ஏசுவானவர் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, மா உனக்கு குற்றம் சொன்னானுங்களா? அவங்களாம் எங்கே போயிட்டானுங்க?
சார் நீங்க சொன்னீங்களே பாவம் இல்லாதவனும் எல்லாம் கள்ளக்கீழ போட்டு ஓடி போயிட்டானுங்க. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் பாவம். பாவம் இல்லாத ஒருத்தர் அங்க இருந்தார். ஆனா அவர் தான் நம்ம இயேசு. கை கட்டி முடிச்சிடுங்க. அவர் அந்த அம்மாட்ட என்ன சொன்னார்? ஒரு லைன் சொல்லு, ஒரு லைன் தான் சொல்லணும், டக்குன்னு சொல்லு. அவர்கிட்ட என்ன சொல்றாரு? ஆமா, உலகம் ஃபுல்லா இதே கதை தான். அதை தவிர நமக்கு வேற வசனம் தெரியாது. அதுக்கு முன்னால ஒரு வசனம் இருக்குது, அது ஏன் மறந்துட்டுங்க? நான் கேட்கிறேன், என்ன வசனம் யோசிக்கிறேன்? ஒரு வசனம் இருக்கு, அதே தான் பாரு. நானும் உன்னை என்னவா என்னவா நன்றி பலியா? யார் சார் ஏதோ சொன்னுங்க, சொல்லுங்க சார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும். ஆனா வசனம் என்ன சொல்றது? நான் உன்னை தண்டிப்பதில்லைன்னு சொன்னாருன்றாரு. ஓகே, அவர் என்ன சொல்றாரு? நானும் உன்னை ஆக்கினைக்கு. அப்படின்னா ஆக்கினை என்னன்னா சார், ஆங்கிலத்துல கண்டம்னேஷன். என்னது? குற்றம். உன்னை குத்தி கில்ட் மட்டும் இல்ல, நான் சரியில்லை, நான் சரியில்லை. இதுதான் ஒருத்தனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைய. ஏன்னா தப்பு செய்யாதவன் ஏவன் சொல்லுங்க? யாரா ஒருத்தர் இருக்கிறோமோ இல்ல, நான் இருக்கிறேனா இல்ல. அப்ப அந்த பிரச்சனை என்ன சார் தீக்கிறது? ஒருத்தர் தான் இருக்கிறாரு தப்பு செய்யாதவர். அவரு கல்லெடுத்து அடிக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? நானும் ஒன்ன செய்யல, தோ ஐ எம் குவாலிஃபைட், கல்லெடுத்து அடிக்கலாம், நான் பண்ணல அப்படின்ட்டு. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாருன்னா, கைத்துல ஒரு கொக்கி இருந்துச்சு. என்ன கொக்கினா? கண்டம்னேஷன், ஆக்கினை. கண்டம்னேஷன். உன்னையே நீ குற்றப்படுத்திட்டு இருப்ப, நான் சரியில்லை. சகோதரர்களே, நான் உன்னை கேள்வி கேட்கிறேன். உங்க பையன் பரீட்சைக்கு போறான், எத்தனை பேர் உங்க பையன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவான்? பாஸ்டர் இருக்கிறார், அவர் விட்டுருங்க, அவரை பிடிச்சி சும்மா தொல்லையிட விடும். ஆமா, நீங்க எத்தனை பேர் செய்யுங்க, செய்ய மாட்டீங்க? சரி, நான் உங்களை அசிங்கப்படுத்தல. நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அம்மா ஜெபம் பண்ணிட்டுவாங்க, இல்லாட்டி ஐயாட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டு மாமாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் உன் குற்ற மனசாட்சி ஒன்று. நம்ம இன்னத்துக்கு குழந்தை தூய்மையாகுது, நம்ம அசுத்தமான பிறவி, போய் ஏன் தொடுவான? நம்ம சரியில்லை. நான் சொல்றது கரெக்டா? இது நான் ஆம்பளைங்கிட்ட தான் பேசுறேன். பொம்பளைங்க வந்து எல்லா தப்பு செஞ்சா கூட பெரிய பரிசுத்த மாதிரி இருந்துக்குவாங்க, அவங்கள விட்டுடுங்க. இது இவனுங்க தான் பாவம். நீங்க எஸ்கேப் ஆயிடுறீங்கம்மா. ஜபம் வச்சா வந்து அழுகுறது யாரு? ஆம்பளை வரான் ப்ரேயர் மீட்டிங்க்கு வரமாட்டான், எல்லாம் லேடிஸ் தான். என்ன சார் உங்க இதுல ஆம்பளைங்க வருவாங்களா? நிறைய பேர் வரமாட்டாங்க. மென்டல் ஆஸ்பத்திரியில பாரு, நிறைய ஆம்பளைங்க, பொம்பளைங்க கம்மி. ஸோ இப்போ என்ன சொல்றேன், உங்க புருஷன்ல மென்டல் சொல்றேன் நான். இல்லை 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 இல்லை, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. மனசுல அவ்வளோ எல்லாத்தையும் அடக்கி வாயில சொல்லாம அழாம மென்டல் ஃபியூஸ் ஆயிடுது டப்புன்னு. என்ன ராஜா தமாஷாகுதா? சிரிடா, ஏன்டா அடக்கி வச்சுட்டு இருக்கிற? பிச்சுக்க போகுது எங்கேயாச்சும். அப்புறம் சிரி சிரி. அதுல வேற கட்சி வச்சு வந்துக்கிற நீ மூடுறதுக்கு. ஐயா சிரிங்க கொஞ்சம், லேடிஸ் மென் எல்லாம் சிரிங்க. ஆமா, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அவர் சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டார். நீயும் போய் துக்கத்துல போய் அழியறதுக்கு இல்லை. சிரிக்கிறது நான் ஜோக்கா இல்லை. நம்மளை மறுவாழ்வு எப்படி குத்துக்கிறார், உன்னை நீதிமானாய் மாத்திக்கிறார். சரி, இந்த நீதிமான்றது எப்படின்னா 365 நாள் நீதிமான். இப்ப நான் உங்களை நீ நீதிமானான்னு வந்தவன கேட்டிருந்தேன்னா பாதி பேர் அமைதியா இருப்பாங்க. நிறைய சர்ச்சில் நோ அப்படின்றாங்க, நான் நீதிமான் இல்லை. ஏன் அப்படி சொல்றாங்க? சிஸ்டர் ஏன் சொல்றாங்க சொல்லுங்க? நீங்க நல்லவங்க, மற்றவங்க சொல்லுங்க. ஏன் நீதிமான் இல்லைன்னா? இன்னைக்கு பைபிள் வாசிக்கல, இன்னைக்கு வீட்டில் சண்டை போட்டோம், பிள்ளைய திட்டோம். என்ன சிஸ்டர்? ஹலோ, உங்களைத்தான் எதுக்கு என்ன சொல்றாங்க? நான் நீதிமான் இல்லைன்னு சொல்றதுக்கு சொல்லுங்க. தப்பு செஞ்சிட்டோம்,
அதனால நம்ம சரியில்லை அப்படின்னு தன்னையே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சச்சாக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு சாத்தானே தேவையில்லை, நீங்களே போதும். சாத்தானுக்கு ஹாலிடே கொடுத்துடலாம், போயிட்டு வா. புரியுதா? ஸோ அண்ணன் எதுக்கு சொல்றேன் பாருங்க, வசனம் பிரகாரம் உன்னை சாத்தான் குற்ற மனசாட்சி வச்சு அடிமையாக வைக்க பார்க்கான். அதனால நீ தப்பு செய்யலன்னு இல்லை, தப்பு செய்யறோம், அந்த தப்புக்கு பரிகாரம் பண்ணிட்டனால நீ ஃபர்ஸ்ட் விடுதலை ஆகணும். Behold, there is no condemnation for those who are. கிறிஸ்துக்குள் இருக்க ஒவ்வொருவருக்கும் என்ன கிடையாது? இல்ல. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் என்ன முகத்தை பாருங்க, உங்க மனசுல வந்து ஜெபம் பண்றதுக்கு ஒரு சந்தோஷம், உன் குழந்தைக்கு நீ செய்யணும். ஐயா பிரதர், இந்த வசனத்துல வந்து ஆண்டவர்கிட்ட சரியாயிட்டு நீ ஜெபம் பண்ணு உன் மனைவிக்கு. நீங்க தைரியமா குடும்பத்துல நீங்க தான் ஒரு என்னது ராஜாவும் லேவியராக ஆசாரியராகவும் நீ தாங்க. நீ பக்கத்துட்டு மாமாக்கு அந்த வேலை கொடுக்க கூடாது, டேஞ்சர், குடும்பம் அப்புறம் கைவிட்டு போடும். புரிஞ்சுக்கோ. ஏன்னா உன்னை மட்டுப்படுத்திட்டாங்க. யாரும் மட்டுப்படுத்தக்கூடாது. எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு தலையா இருக்கிறதுக்கு. சில காரியங்கள்லாம் சரியாகி சூப்பராகும். ஆனா நம்மளே மட்டுப்படுத்தி ஜகா வாங்கிடக்கூடாது. என்ன வாங்கிடக்கூடாது? ஜகானா தெரியும்ல, உங்களுக்கு தெரியாத பாஷா இந்த ஏரியால. ஸோ ஃபர்ஸ்ட் உன் இருதயத்தை கேளு, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது தடை. பைபிள் நல்லா வாசிக்க முடியாது தம்பி, என்னத்தையோ வாசிப்ப கனெக்ஷனே ஆகாது. டெலிவிஷனை திறந்து வச்சு படமே வரல அந்த கதை தான், இதை வச்சுட்டு இப்போ நிறைய பேர் ஜபங்குது வாசிக்கிறது. ஃபர்ஸ்ட் சாமி என்னை ஏத்துக்கிட்டார், தூர இருக்கிறவனை கிட்ட எடுக்கிறார். எனக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளி, அந்த இடைவெளியை கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா, அவர் என்ன சொல்றாரு, உனக்கும் அவருக்கும் ஒரு காரியத்தை பண்றாரு. என்னதுன்னா, தமிழ்ல உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்ல, கரெக்டா சொல்றேன். சிலுவையில் என்ன பண்ணிருக்காரு, பிரிவினை என்ன பண்றாரு, விலகி இருக்கிற காரியத்தை சுருக்கி பிரிட்ஜு கட்டுறாரு. இன்னைக்கு வர போல பிரிட்ஜு புதுசா இருக்கான்னு கேட்டேன். என்னப்பா என்ன பிரிட்ஜுடா அது, நம்ம வந்தது நல்லா இருந்தது, புதுசா இருந்துச்சு. புது பிரிட்ஜு. இந்த மாதிரி பிரிட்ஜு கட்டிட்டார் ஆண்டவர். சிலுவையில் பிடிக்கிறாருல, நீ அங்க இருக்கிற இங்க கொண்டு வரதுக்கு ஆண்டவரோட சேர்க்கறதுக்கு ஆண்டவர் பிரிட்ஜு. இப்ப இதெல்லாம் கதை சொல்லல, அதனால உன் உறவு செழிப்பா இருக்கா, அதுதான் கதை. சண்டே ஸ்கூல் கதை இல்ல. இப்போ நீயும் ஆண்டவரும் ஒரு சைஸ், ரொம்ப க்ளோஸா இருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, பாஷா சொல்லுவாங்க ஊர்ல, ரொம்ப க்ளோஸ். இந்த ஆளும் இந்த பிரதரும் அவரும் ரொம்ப க்ளோஸ். அப்படின்னா எப்படி, என்ன வார்த்தை சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லுங்க நீங்க? சொல்ல மாட்டியா சத்தமா? நெருங்கி இருக்கு. நீங்க ஔவையார் மாதிரி என்ன மாதிரி இருக்கிறீங்களா? நெருங்கி இருக்கு. லோக்கல்ல ஒரு வார்த்தை இருக்கு, தோஸ்து. இன்னொன்னு ஒருத்தன் சொன்னாங்க சுகர். நானாமா என்னங்க அது ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, சுகர் ஆக்குறான்னு இருக்கா? அது மாதிரி வார்த்தை இருக்கா இல்லையாமா? இருக்கா? யாராவது சொல்லுங்க. எனக்கு சீனி தான் தெரியும் சுகர்னு. ஏன்னா சுகர்ன்றா இல்லை, நான் ரொம்ப க்ளோஸ்ண்ணா, நாங்களும் அவரும். சரி சரி, சுகரா இருந்துங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, அவ்வளோ க்ளோஸா கொண்டு வரணும். அதனால என்ன பண்ணிட்டார் பாருங்க, அவர் உனக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? யோவான் 10:10 என்ன சொல்லுது? சாத்தான் பிசாசானவன் அழிக்கவும் கொல்லவும், ஆனா நான் என்னத்துக்கு வந்துக்கிறேன்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். சரி, பரிபூரணனா அபண்டன்ட் ஜீவன். இப்ப சாமி என்ன வந்தாரு கொடுத்தாரு உனக்கு தெரியுமா? நல்லா கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் சிலுவையில பண்ண நோக்கம் உன்னை நீதிமானாய் மாத்துறதுக்கு, அவரோட க்ளோஸா வச்சுக்கிறதுக்கு. அவர் என்ன பண்றாரு, உனக்கு உள்ள வர்றாரு. நீங்களே தேவா ஆலயமா, நான் என்ன சொல்றாரு, நானு செடியும் நீங்க கொடியும், நான் உன்னிலும் நீ என்னிலும் இருக்கிறன்ட்டு உள்ள வந்துடுறாரு. இங்க உள்ள இருக்கிறாருல்லம்மா,
அப்போ நீங்க அப்பப்போ பேசிட்டே இருக்கும். உனக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன். சொல்லுங்க, என்ன ஜீவனு? ஒரு களிமண் எடுத்து பண்ணி ஆதாம ஊதுறாரு, சுவாசம் ஊதுனவன அவர் என்னவா மாறாரு? ஜீவ ஆத்மா. அவர் பாவம் செஞ்ச உடனே என்ன ஆகுது? செத்து போன ஆத்மா, ஜீவன் போயிடுச்சு. நல்லா கேட்டுங்க, பிரசன்ஸ் போயிடுச்சு, அவர் மகிமை போயிடுச்சு, பாவியா சுத்தி இருக்கிறான். ரெண்டாவது ஆதாமாக இயேசு வந்து உனக்கு மரித்து உனக்கு ஜீவன் கொடுக்கும் பொழுது, அன்றைக்கு பாவத்துக்கு முன்னால இருந்த ஆதாம் உள்ள இருந்த அந்த மகிமையும் ஜீவனும் உனக்குள்ள இப்ப வருது. அதுதான் ஜீவன். யூ ஹாவ் லைஃப். ஸோ என்ன ஆகுது? அவருக்கும் நமக்கும் கனெக்ஷன். சொல்லுங்க, கனெக்ஷன். கனெக்ஷன் இருக்கிறனால ஃப்ளோ. டேப்ல ஒரு பைப்பு கொடுத்து கனெக்ஷன், வால்வு திறந்த உடனே ஓடுது. இன்னைக்கு ஆதாமுடைய கனெக்ஷன்ல நம்ம வாழ்ந்தனால ஆதாம் வந்து ஒரு காவா தனி. சும்மா புரியுற மாதிரி சொல்றேன். அதனால நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை, நாத்தம். அந்த கனெக்ஷனை தூக்கிட்டு என்ன பண்றாரு? இயேசு கிட்ட நீ வந்த உடனே அந்த பைப்பை இயேசு கிட்ட மாட்டின உடனே இயேசு கனெக்ஷன் வந்து நமக்கு உள்ள ஜீவன் வருது. அதுக்கு முன்னால மரணம், இப்ப ஜீவன். புரிஞ்சுக்கிச்சா? புரிஞ்சா புரியல என்ன நீங்க நம்ம பைப் கனெக்ஷன், மெட்ரோ கனெக்ஷனா சொல்றீங்க? நல்லா புரிஞ்சுங்க. இது எதுக்கு தம்மா? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நம்ம கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நான் ஜபம் பண்ணல பிரதர், அதனால ஆண்டர் போயிட்டார். ஐயோ, நான் உபவாசம் பண்ணேன், ஆண்டர் திருப்பி வந்துட்டார். இப்படி கபடி மேட்ச் தான் ஆடுறாங்க ஆண்டரோட. வராரு போறாரு, வராரு போறாரு. அவங்களுக்கு தெரியல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் கூட இருப்பேன். அம்மா, உங்க வீட்டுல ஏதாச்சும் தப்பு நினைச்சிச்சுன்னா என்னப்பா பிரசங்கம் டைம் முடிஞ்சிச்சா? என்ன பண்ணணும்? 5 நிமிஷம் பெல் அடிக்கிறாங்களா ஸ்கூல்ல? கரெக்டா? திருப்பி அடிக்குது. நான் நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போறாங்கன்னு. பாஸ்டர், பாஸ்டர் பாருங்க பாஸ்டர், எக்ஸ்ட்ரா டைம் பாஸ்டர். தெரியல, ஏதோ ஒண்ணு. நீங்க ஓடிடாதீங்க, பெல் அடிக்கிட்டோம் பர்சன். சோ ஆண்டு நமக்குள்ள இருந்து ஜீவன் பாயுது. சோ உன்னை குறித்த அடையாளம் என்ன? இப்போ உன்னுடைய ஆள் தத்துவம் அடையாளம் என்ன? இன்னைக்கு நிறைய பேருடைய அடையாளம், நான் சரியில்லை, நான் வேஸ்ட், நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி. ஆண்டவரே நான் ஒரு சாணி. ஒருத்தர் ஜெபம். தாழ்மை கிடையாது, மட்டுப்படுத்தக்கூடாது. பிசாசானவன் தான் உன்னை கேவலப்படுத்துவான். ஆண்டவர் உன்னை கௌரவப்படுத்துறாரு, உன்னை பிளஸ் போடுறாரு, மைனஸா. நீ என்ன பண்ணணும்? நீ யாரு கிறிஸ்துக்குள்ள? நீ ஒரு நீதிமான். அவருடைய நீதியை கொடுத்தனால நீ நீதிமானாய் மாற்றப்பட்ட. நீ நீதிமானாய் மாற்றப்பட்டனால என்ன ஆகுது? ஆண்டுடைய பிள்ளை ஆயிடுற. டைம் இருந்தா இன்னும் நிறைய சொல்லி கொடுப்பேன். ஆண்டுடைய பிள்ளை ஆனா உனக்கு என்ன லாபம்? டக்குன்னு சொல்லுங்க, பட்டு பட்டுன்னு சொல்லுங்க. என்னது? நித்திய ஜீவனா? ரைட், வேற சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆவியில ஆண்டவர் விட்டு தூர போயிட்டாச்சு, அதுதான் மரணம். ஆண்டவரோட தூர. அப்பனா ஆவி உடம்புல இருந்து போச்சுன்னா நீ ஆட்டங்குளோஸ்னு அர்த்தம். கரெக்டானே? ஆனா ஆவிக்குரிய ஆவி ஆண்டவரோட தூரமாகிறது தான் ஆவிக்குரிய மரணம். அப்படியே போய் செத்துட்டா அவன் ஆண்டவர் விட்டு தூரமா நரகம் அப்படின்னு ஆயிடுது. ஆண்டவர் அதை தவிர்த்து தான் உள்ள வந்துட்டார், உன் கூடயே இருக்கிறார். இப்ப உள்ள இருந்துட்டு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஜீவன் பாயுது. அதுதான் ஃபர்ஸ்ட் உன் சரீரத்துக்கு சொல்றாமா, கேளுங்க. செத்து போன இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அந்த வல்லமை உன்னுள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை சொல்லுங்க உயிர்ப்பிக்கும். மொபைல் போன் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தா தான் அதுக்கு உயிர், இல்லைன்னா காலி, அது செங்கல் மாதிரி ஆயிடும், டெட்டு. ஆண்டு என்ன சொல்ற? நான் உள்ள வந்துட்டேன்டா, உள்ள சார்ஜர் உள்ள இருந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்,
இது உனக்கு அறிவு இருந்தா மட்டும் போதாது, அதை கான்ஸ்டன்ட் அவேர்னஸ்ல இருக்கணும். அதனால்தான் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையில் எழும்பின உடனே நான் நீதிமான், கிறிஸ்துவின் மூலம் நான் நீதிமான், நன்றி ஆண்டவரே. அது சொல்லாம நான் பாவி, நான் வேஸ்ட்னா உனக்கு வியாதியும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தரித்திரம் எல்லாம் தேடி வரும். நீ ஏசுன்னு சொல்லுவ, ஆனா வாழ்க்கை மோசமா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். புரியுதா? அதான் சொன்ன, ஒரே நேரத்தில் சொன்னா கூட உங்களுக்கு தலை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஏசப்பா செய்த நன்மைகளை அனுபவிக்க முடியல. அடுத்தது பொருளாதாரத்துல உனக்கு உயர்வு எப்படி வரணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு மேல வைக்கிறார். நல்லா கேட்டுங்க தம்பி, இது ஆழமா நான் சொல்லி கொடுக்குறேன், திருப்பிலாம் வர முடியாது. நான் இல்லாட்டா என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் பார்த்து கத்துக்குங்க. இதெல்லாம் வெளியூர் எல்லா இடத்துலையும் நான் சொல்லி கொடுக்குறேன், டிவியில சொல்றேன். ஐசக் ஜோ தமிழ் மெசேஜ்னு போட்டு பாருங்க, அதுல ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கு. உங்க வாழ்க்கை வேற லெவல் ஆயிடும். உங்களுக்கு தெரியுதுல, நான் இந்த மாதிரி தான் இருந்தேன், இப்போ இது கற்றுக்கிட்டேன்னு தானே சொல்கிறேன். திமிழ் உள்ள அறியாமையில் அழிந்து போகிறார். ஸோ என்ன ஆகுது, ஆபிரகாமை ஆசீர்வதித்து என்ன சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து எல்லா ஜாதிகளையும் சொல்றாரா இல்லையா? ஆதி ஆமத்தில் தெரியுமா தெரியாதா? எல்லா ஜாதி, எல்லா விதமான ஜனங்களையும். இன்னைக்கு எல்லா விதமான ஜாதி ஜனங்கள்ல, நான் சைனாக்காரங்க, ஆப்பிரிக்காக்காரங்க, ஜெர்மன்காரங்க, ஸ்ரீலங்காக்காரங்க, இந்தியாக்காரங்க, வட இந்தியாக்காரங்க, எல்லா ஜாதியிலும் கடவுளுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா? என்ன பிரெயின் பாரு அவரு. நல்லா கேட்டுக்கோ. இப்போ ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கி, நீ கனித்தர மரமா எல்லாம் மாறி, நீ உயர்ந்ததெல்லாம் வச்சு சொல்லிட்டு அவன் சந்ததி மேல் அந்த ஆசீர்வாதம் வந்தது. நல்லா குத்து கேளுங்க. அவர் மேல வச்ச ஆசீர்வாதம் யாருக்கு போச்சு? அடுத்தது அவர் சந்ததினா இப்போ எவ்வளவு போகுதுன்னு சொல்றேன் வச்சு. ஃபர்ஸ்ட் யாருக்கு வருது? ஈசாக்கு. ஈசாக்குக்கு இடம் கொள்ளாத மட்டும் ஆசீர்வாதம். கரெக்டா? எல்லாம் பஞ்சம், அவர் மட்டும் விதைக்கிறாரு. எத்தனை? 100 மடங்கு. லோத்து இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க வேற போயிடுங்க, இடம் பத்தாம இருக்குது. சரி, ஈசாக்குக்கு ஆசீர்வதிச்சு, யாக்கோபுக்கு ஆசீர்வாதம், யோசேப்பு நிமித்தம் எகிப்து ஆசீர்வதியும், தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டாரா இல்லையா? அந்த சந்ததியிலே வந்தது இயேசு. இந்த இயேசுவை நீ ஏத்துக்கிட்ட உடனே நீ ஆபிரகாமின் சந்ததியா மாத்துறார். நீங்க எல்லாரும் கலாத்தியருக்கு திருப்புங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை. வெறும் பாட்டு பாடுற ஆசை இல்லை, பாட்டுக்காரன் கிடையாது. நான் எவாஞ்சலிஸ்ட். ஜனங்க வாழ்க்கை கட்டணும். சந்தோஷமா உங்களுக்கு? சிலுவையில 3 கலாத்தியர் 3:13-14 பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், நல்லா கவனிங்க, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். புறஜாதி யாரு? நீயும் நானும், நம்மெல்லாம் தான் புறஜாதி, நம்ம யூதர் கிடையாது. நமக்கு யாருடைய ஆசீர்வாதம் வரணுமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கும் எனக்கும் வரணுமா? அப்படி யோசனை நிமித்தம் என்ன பண்ணிருக்காரு? திருப்பி ஒரு வாட்டி வாசிருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அதுக்காக பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் 29 வாசிங்க. உங்களை குறிச்சு எழுதிக்குது, வாசிங்க எல்லாரும். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சுதந்திரர்களாய் மாறுகிறீர்கள். அந்த குடும்பத்துல பிறந்ததானே சுதந்திரம் அடாப்ஷன் ஆகும். இப்ப என்ன சொல்லி கொடுத்த உங்களுக்கு? நீங்க நீதிமான்,
இயேசு கிறிஸ்து சிலுவையில சொங்கினது எல்லாம் சாபம். எதுனா புறஜாதிகளாக நீங்க நானு ஆபிரகாம் சந்ததியா வந்தவன ஆபிரகாம் தலைமையில வச்ச ஆசீர்வாதம் நமக்கு வரும். அதனால ஒரு எச்சரிக்கை சொல்றேன், நீங்க நிறைய பேருக்கு பிடிக்காது நான் சொல்றது. நீ சந்ததி உன் வம்சம் உன் ஜாதி உன் கச்சா மூச்சான் எல்லாத்தையும் தலைமையில வச்சிருந்தேன்னா இது இன்னும் வேலைக்கு நடக்காது. ஒன்று இயேசுன்னு சந்ததியா நம்ம வந்துடணும், இல்லை உன் மகாராஜா செட்டியார் தாத்தாவை பின்னால போகணும். எங்க தாத்தா நான் எந்த ஊர் தெரியுமா, எந்த கோத்திரம் தெரியுமா, ஏய் நான் சொல்றேன் நீங்க செஞ்சு பாரு, அந்த ஆள் சொத்து கூட வராது, அவன்கிட்ட இருக்கிற வியாதி தான் உனக்கு வரும். அதுதான் இயேசுவ சொந்த கொண்டாடி இயேசுவோட பறவன் அவர் தழும்புகள் நான் சுகமானேன். நான் நீங்க இது தெரியாம ரெண்டும் பண்ணியிருந்தா ரெண்டும் கட்டா. ஸோ சார் டைம் ஆயிடுச்சு, அவர் கொடுத்த டைமோட 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சாரி. நல்லா இருந்துச்சா? என் மனைவி ஒரு சூப்பரான புஸ்தகம் எழுதியிருக்காங்க, உள்ளான காயங்களை ஆற்றும் திறவுகோல். அமேசான்ல ஏகப்பட்ட காசு, 640 50, இங்க 500 ரூபாய். வேண்டியவங்க வாங்கிக்கோங்க. இது சாதாரணமா கிடைக்காது, எந்த கடையிலும் கிடைக்காது. இதோடைய தமிழ்ல என்னன்னா உன்னுடைய உணர்வுகள் எப்படி 2 பக்கம் தான், ஒவ்வொரு உணர்வுக்கும் 2 பக்கம். நீங்களே போய் எடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறிடும். அது ஒரு ஆறுதலா இருக்கும், நிறைய மண்டை குழப்பம்லாம் தீரும். 30 உலகத்துல நடந்த சிறு கதைகள், சாட்சி கதை, பெரிய பெரிய ஆளுங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் நம்மளோட பேசுற ஒரு லவ் லெட்டர் மாதிரி. மகனே இனி இப்படி யோசிக்காத. ஒவ்வொரு தலைப்புக்கும் இருக்கும், ஒரு ஜபம் இருக்கும். ஸோ என்னுடைய பாட்டு, புது பாட்டெல்லாம் ஐசக் ஜோ M&M சொல்லுங்க, நீங்க கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல கண்டவன்லாம் பாட்டு பாடிட்டு, கண்டவன்லாம் கடவுளை சொல்லிட்டு, ஏதாவது ஒரு ஜிம்கா வேலை பண்ணிக்கிட்டு கண்டத்தெல்லாம் பண்றாங்க. கடவுளுக்கு பயம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதெல்லாம் பரவாயில்லன்னு நிறைய வாலிபர்கள். நான் ஒன்று சொல்றேங்க, நானோ நீங்களோ யாரா இருந்தாலும் வசனத்துக்கு கீழ்ப்படியாம அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு, விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு, திருட்டுத்தனம் பண்ணிட்டு, பொய் பேசிட்டு, உலகத்துக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லாம பேசுறது, திமிரு, இது மாதிரிலாம் நிறைய ஊழியக்காரங்க பாஸ்டரும் கூட இருப்பாங்க. அவங்க இருக்கட்டும், அவங்கள கண்டுக்காதுங்க. நீங்க உங்க வாழ்க்கைய வார்த்தன் மேல கெட்டு ராஜா. உங்க அப்பா கூட உன் கூட இருக்க மாட்டார் ராஜா, உன் பொண்டாட்டி கூட உன் கூட பரலோகத்துக்கு வராது வச்சுக்கோ. நீ ஒண்டியாதான் ஆண்டர் முன்னால் நிக்கணும், தெரியுதாமா? நீ போவியாங்க உங்க புருஷன் கூட பிடிச்சிக்கிட்டு, கொடை பிடிச்சிக்கிட்டு தனியா நிக்கணும். நீயும் கணக்கு கொடுக்கணும், இஷ்டத்துக்கு இல்ல, அவருடைய வார்த்தை பிரகாரம் தான் நியாயம் தீர்ப்பார். வார்த்தை பிரகாரம் வாழணும். நல்லா நான் சொல்றேன், பைபிள் நல்லா வாசித்து தியானம் பண்ணி, சடங்காச்சாரமான ஒரு மதமா ஆயிராதுங்க. நான் பாருங்க உங்க ப்ரோக்ராமுக்கு நீங்க என்ன கலர்ல வந்துக்கிறேன், கருப்பா சவப்பா பச்சையா வெள்ளை, அதெல்லாம் மாற்று கிடையாது. கரெக்டா? உன் உள்ளம் ஆண்டருக்கு பிரியமாய் வாழணும். பொய் பேசுறவங்களா இருக்கக்கூடாது, விபச்சாரத்துல போய் தலை விடக்கூடாது. ஃபுல் விபச்சாரம், முக்கா விபச்சாரம், கால்வாசி விபச்சாரம்லாம் கிடையாது. ஃபோனில் விபச்சாரமாக பேசிட்டு இருக்கிறது, பொண்ணுங்கள்ட்ட மேயிறது, அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது என் கடமை. நீங்கள் எடுக்கிறது உன் கடமை. உன் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் செய்வாங்க, அதுக்காக நீ செஞ்சிருந்தேன்னா இந்த காரியம் பேசுனது அம்பட்டும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா நீ அவரை அசட்டை பண்ற. கடவுளுக்கு பயப்படணும். 119 சங்கீதம் முதல் வாசனம் என்ன சொல்றது? வாசிங்க. சங்கீதம் 119. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பாருங்க, இதுதான் சாமி. நீங்க உங்க வாழ்க்கை அழகான வார்த்தை. இன்னும் நிறைய சொல்றதுக்கு இருக்குது, கத்துக் கொடுக்கறதுக்கு இருக்குது. உங்களுக்கு பணம் செழிக்கிறது எப்படி, பொருள் வீடு எல்லாத்தையும் கொடுப்பார் ஆண்டவர். இதெல்லாம் குப்பை தானே அவருக்கு. கர்த்தருடைய நீதியும் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், இப்ப பேசினால அதை தேடு, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஸோ இன்னைக்கு இயேசுசாமி சிலுவையில மரித்தது, உலகத்தில் இருக்கிற நன்மைகள்லாம் கூட கொடுக்கப்படும்.
நீதி. இதுக்கப்புறம் இன்னொன்று பேசணும் நான், ஆண்டவருடைய தயவுலாம் எப்படி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுன்னு. பட் எல்லாத்தையும் பண்ணால் உங்கள் கிளாக் ஓடிட்டு இருக்குது பயங்கர ஸ்பீடில். நான் தப்பாக போயிட்டு இருக்கக்கூடாது. இங்கே நிறுத்துறேன். ஒரு நிமிஷம் ஜெபம். உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் ஏசு சாமிகிட்ட உங்கள் நீதி எனக்கு கொடுக்குன்னு கேட்கலன்னா, இன்னைக்கு கண்களை மூடி ஏசு சாமி உங்கள் நீதி எனக்கு தாருங்க, நீதிமானாய் மாற்றுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. நான்லாம் ஜெபம் பண்ணலாம் கற்றுக் கொடுக்க மாட்டேன். சண்டே ஸ்கூல் கிடையாது. நீ ஜெபம் பண்ணு. ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சார். அப்படியே அம்மா ஜெபம் பண்ணு.